வணக்கம். நான் உங்கள் ராமன். நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யும் தவறிலிருந்து ஒருவர் உங்களை மீட்க நினைத்தால், அது அன்பாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் செய்யும் அந்த தவறுகளே அவர்களுக்கு பின்னாளில் சுமையாக மாறக்கூடாது என்பதாக கூட இருக்கலாம். அதாவது ஒரு பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், பக்குவப்படாத வயசா இருக்கும். நல்லது எது, கெட்டது எதுன்னே தெரியாது. அந்த மாரி வயசுல இருக்கிற பொண்ணும் சரி, பையனும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிறது ஒரு வாழ்க்கை. எனக்கு பிடிச்ச மாரி தான் வாழணும். யாருக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறது. எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டிக்கே பிடிக்காத மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறது. அதாவது ஒரு பொண்ணு பக்குவப்படாத வயசில் இருக்கும். அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணும். லவ் பண்ணி அவன் குடிகாரனா, ஊதாரியா, நாதாரியா எதுன்னே தெரியாது, ஓடி போயிடும். ஒரு வருஷம் 2 வருஷம் மல்லு கட்டி வாழும். ஒரு நாள் வந்து இவங்ககிட்ட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெத்தவங்கிட்ட வந்து அந்த புள்ள நிற்கும். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டேய் கஞ்சா குடிக்காத, போதை போடாத, வண்டியை வேகமாக ஓட்டாத, நல்லா படி, பொறுப்போடு இரு அப்படின்னு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். இவன் எங்கேயாவது வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போய் வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிடுவான், இல்லைனா கையை காலை உடச்சிக்குவான், இல்லை இவனே செத்து போயிடுவான். ஸோ இவனும் ஒழுங்காக இல்லை. இப்போ இந்த 2 விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கமற்ற விஷயம். இங்கே நீங்கள் 2 பேருமே யாருக்கு சுமையாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களை பெற்றவங்களுக்கு சுமையாக இருக்கீங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து உங்கள் பெற்றவங்க, நீங்கள் பக்குவப்படாத வயசில் உங்கள் பெற்றவங்க இது வேண்டாம், திரும்ப திரும்ப இதை செய்யாத அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அடம்பிடிக்கிறங்கிற பேரில் அவங்க வந்து பாசத்துக்காக உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் மல்லு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையாக பாசம் கிடையாது. நீங்கள் செய்கிறது தவறு. தவறு வேறு, பாசம் வேறு. தவறு வேறு, அதாவது பாசம் வேறு, கண்டிக்கிறது வேறு. நீங்கள் செய்கிற தவறிலிருந்து அவங்க மீட்க நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கெட்டு போய் வந்தீங்கன்னா அவங்க தான் உங்களை சுமக்கணும். அவங்களுக்கு தான் நீங்கள் சுமையாக மாறுவீங்க. அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நிலையற்ற சந்தோஷத்திற்காக இங்கு பொறுப்பற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே இது ஒரு சந்தோஷமே கிடையாது. ஒரு நிமிஷத்தில் முடிகிற சந்தோஷம். இந்த மாதிரி சந்தோஷத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அதை நோக்கி லட்சிய பாதையவே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது வேண்டாம். இது உங்களோட வாழ்க்கையை அழிச்சிரும். உங்களையும் அழிச்சிரும், உங்கள் பெற்றவங்களையும் அழிச்சிரும். இந்த சொசைட்டிக்கே அது கஷ்டம். நீங்கள் ஏதோ ஒன்று போய் மாட்டிக்கிட்டு போலீஸு, 4 பேர் கூட வர்றது, பஞ்சாயத்து, இது எல்லாமே வீண் வெட்டி வேலை தானே. நீங்கள் செய்கிற இந்த சின்ன தப்பு எத்தனை பேரை பாதிக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறங்கிற பேரில் இந்த சமூகத்துக்கே பிடிக்காத மாதிரி நிறைய பேர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எப்போ திருந்துவீங்கன்னு தெரியல.